Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு day 1st of October. இந்நேரத்துக்கு நம்ம வந்து ஊட்டியில் இருந்துருக்கணும். டைம் வந்து 7:30 மணி ஆகுது. பட் ஆனால் நம்ம போகவில்லை. காஸ் ஆஃப் வீக்கெண்டு ஹாலிடே எல்லாம் வந்து ஊருக்கு போயிருப்பாங்க ஊட்டிக்கு. ஸோ அதனால் டிராஃபிக்காக இருக்கும், பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஊட்டி. ஸோ நம்ம போனால் கொஞ்சம் காலியாக இருக்கலாம் டைமில் போனால் சொல்லிட்டு தான் பார்த்தோம். நம்மளுக்கும் லீவ் இருக்க டைம் இது தான். பட் இதுக்கப்புறம் போகுமா என்னன்னு தெரில. ஏன்னா லீவு கிடைக்காது. ஏன்னா போஸ்ட்பாண்ட் ஆகி அதுலேயே ஒரு 4 லீவ் நான் எடுத்துகிறேன். அதனால் இப்போது வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஊட்டி ஆகஸ்ட்டில் பிளான் பண்ணோம் ஊட்டிக்கு போகலான்னு. செப்டம்பர் போயிடுச்சு. ஸோ அக்டோபரில் முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி நவம்பரில் போகலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நவம்பரும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நவம்பர் வந்து பர்த்டே மந்த் எனக்கு. ஸோ அதனால் நவம்பரே கஷ்டம். டிசம்பர் வந்து வண்டி சர்வீஸ் விடணும். பாருங்கள், சென்னை சொன்ன மாதிரி சென்னை காலியாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, கலர் ஆஃப் நாகா ப்ரோ. வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னா போல ப்ரோ, சென்னையே வந்து காலியாக இருக்கும் ப்ரோ. அவர் சொன்ன மாதிரி சென்னை காலியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சென்னையோட நார்மல் டிராஃபிக் லெவல். பாருங்க, அங்கேருந்து சிக்னல் போட்டாங்க, நான் இங்கே வந்துட்டேன். இதுவா நார்மல் டேஸாக இருந்திருந்தால் அவ்வளோதான். 82ன்னு இருக்க டெம்பரேச்சரு 92க்கு போய்ட்டுருக்கோம். நான் ஒரு இது வாங்கினேன், டிபி கில்லர் ஒன்று வாங்கினேன் ஃபார் ஹேர் ப்ளக்குன்னு வாங்க. அது மோஸ்ட்டாக வந்து தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சைலண்ட்டாக தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வின்னாய்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மோட்டர் ஜிப்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த இது ப்ளக்கு, ஏர் ப்ளக்கு. அதை வாங்கி போட்டிருக்கேன், சூப்பராக இருக்குது. நான் அதை காமிக்கிறேன் அது என்ன ப்ளக்குன்னு. லூப்புன்னு அப்படி ஒரு பிராண்டில் வந்து வாங்கினேன் அதை. வேறு காலியாக இருக்குது இந்த இடம்லாம். சென்னை எப்போவுமே இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எப்போவுமே இந்த டைம் பீக் ஹவர்ஸு. இந்த மாதிரியே இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த
இதெல்லாம் எப்படி இருக்கும் நார்மல் டைமில்? இப்போ பாருங்கள், டென்ஷன் ஆகல எனக்கு. ஸ்லோவாக போகிறேன். என்ன தான் இப்போ கார் முன்னாடி போனாலும் சரி, இவ்வளோ பேர் இருக்காங்க, டிராஃபிக் இதுவும் எப்படி சொல்கிறது, ரோடு பிஸியாக இருக்குது கொஞ்சம். ஆனால் நெரிசல் இல்லாமல் இருக்குல்ல, இதுதான் வந்து ரியல் சென்னை. இன்னும் தீபாவளி டைம்லாம் இன்னும் காலியாகிடும். காற்று சூப்பராக கண்ட்ரோல் பண்ண அந்த ஏர் பிளக்கு அதை நான் போட்டிருக்கேன். இப்போது சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போது ஒரு ஓப்பன் ஒன் பண்ணேன். ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு எதிராக ரைட்டில் வந்து நிற்கிற காய்ஸ், இந்த ஆயுத பூஜை அன்றைக்கி மட்டும் இந்த ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறீங்கன்னா வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுங்க. எங்கே பார்த்தீங்க இப்போ தேங்காய் ஏற்றுனேன், நான் அதுதான் யோசிச்சுனே வந்தேன். திரும்பும் போது எங்கன்னா தேங்காய் அங்கே வச்சு வச்சுட்டு போகிறாங்க ஸ்ட்ரீட்டில் அப்படின்னு. தேங்காய் எல்லாம் பூசணிக்காய் அதெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க, வைக்கி கீழே போய் போகிறீங்க. சும்மா ஒரு ரவுண்டு தான் பூஜை போட்டு எடுத்துன்னு வந்தேன் வண்டியை. அது அப்படியே ஒரு ஊட்டி போல் அப்படின்னு சொல்லிடலாம் சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்தேன். ஸோ அதான் மக்களே அப்டேட்டு. ஊட்டி வந்து இப்போ போகிற மாதிரி இல்லை, அண்ட் எப்போ போகணும்னு தெரியாது. இது பாருங்க, சொன்னல. ஓகேக்கா, பாருங்க எவ்வளோ தேங்காய் விட்டுறாங்க பாருங்கள். அதனால் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து வண்டி ஓட்டாதீங்க ஆயுத பூஜை அன்று. அண்டு இன்றைக்கி சுற்றி போடுவாங்க, அன்றைக்கெலாம் வந்து ஸ்ட்ரீட்டில் வேகமாக வண்டி ஓட்டாதீங்க. இந்த அமாவாசை அதெல்லாம் சுற்றி போடுவாங்களே அந்த டைமில். யாரோ ஒருத்தர் உட்காந்து இருக்காருங்க, உட்காந்து இருக்காருங்க. மிஸ் த லீவ். அதனால் வந்து வேறு ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான் தான் இப்போ வந்து பேச போகிறேன். போயிட்டு பாஸ்கில் போயிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது. இருக்கிற லீவை ஆல்ரெடி நம்ம லீவ் புக் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் போயிடுச்சு. இன்றைக்கி 1ஆம் தேதி ஆயுத பூஜை லீவு. ஸோ நெக்ஸ்ட் வர லீவ் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு லீவ் மீன்ஸ் நம்ம பிளான் பண்ணோம்ல, அதோட லீவ் நம்ம ஊட்டிக்கு போகல. ஆனால் அதை வந்து சும்மா இருக்கிறதுக்கு அதை வேறு எதனாச்சும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்டில் நம்ம ஒரு எம்ப்ளாயி தான் ஒரு கம்பெனியில். அதனால் வந்து நம்ம அவங்க கொடுக்குற லீவ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, பாஸ்க்கு வந்துட்டேன், நான் போயிட்டு வருகிறேன். வந்து கண்டினியூ பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுறேன்.
அன்டில் பை பை காய்ஸ். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வண்டி பூஜைலாம் போட்டு மங்களகரமாக பூவெலாம் வச்சு அம்சமாக இருக்காப்புல. ஓகே பாய். A few minutes later. பாய் மச்சி. வாய்ஸ் மீட் பண்ணியாச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பெங்களூர் ஒரு போண்டி அந்த மாதிரி வந்து பிளான் போடலாம் அப்படின்றாங்க. பெங்களூர் இப்போ தான் போயிட்டு வந்தேன். பாண்டிச்சேரியும் வேலைக்கு ஆகாது. ஸோ வேறு எங்கன்னா பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஏர் ப்ளக்கில் வந்து சவுண்டு சுத்தமாக கேட்கல, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு கடைக்கு போகணும். கடைக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். அவ்வளோதான் தான் பிளான் இன்னைக்கு. அனிருத்தோட வீடு. ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த ஏர் ப்ளக் போட்டதுனால. ரொம்ப டைட்டாக போட்டால் பின்னாடி இந்த ஆர்ன் வச்சு அதை கேட்காதுன்னு நினைக்கிறேன் இந்த ஏர் ப்ளக்கில். ஆட்டோ சவுண்டு கேட்குது, சில சவுண்டெல்லாம் கேட்குது. நாய்ஸ் கேட்கல, பயங்கரமாக நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுது. வேறு லெவலில் இருக்குது. சென்னையை பற்றி பார்த்தா ஓஹோன்னு பேசுனேன். டிராஃபிக் இல்லாமல் இருக்குன்னு. டிராஃபிக்கா உண்மையவா தெரியாமல் சரி வந்துட்டேன். இந்தளவு சைலண்ட்டாக தான் தூக்கம் வந்துடும் போகிட்ட. சுத்தமாக எதுவுமே கேட்காத மாதிரி இருக்குது. எதுவும் இந்த ஏர் ப்ளக் போட்டதுனால வண்டி ஸ்மூத்தான மாதிரி ஃபீல் ஆகுது. நான் எப்பவுமே சவுண்டு அந்த கர சவுண்டு கேட்டுன்னு இருக்கணும். நமக்கு இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ இது போட்டதுனால அந்த இரிட்டேஷன்லாம் கேட்கல. ஸோ தட் எனக்கு வந்து வண்டி ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்க சென்னை டிராஃபிக் இதெல்லாம் டேக்கிள் பண்ணிடலாம். ரொம்ப நாள் ஒரு 2 வருஷம் அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து கோப்ரோ ஆங்கிள் வந்து நல்லா இருக்குது ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து அந்த கம்மாண்ட்டை வாங்குறதுக்கு 2 வருஷம். ஓகே காய்ஸ், நான் வீடியோ வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன். எனக்கு வ்ளாக் பண்ணுற மைண்ட் செட்லேயே இல்லை. நான் சும்மா வீடியோ எடுத்தேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஊட்டியில் இருக்க வேண்டிய டைமு
ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் எடுத்துருந்தேன். ஏன் போகலன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன்.